வேளாண்மை உலகத்தில் பரவியதற்கே காரணம் பெண்கள்தான். வேளாண்மை என்கிற ஒன்று வந்ததற்கு காரணமே பெண்கள்தான். ஆண்கள் வேட்டையாடுகிற போது அருகில் இருக்கின்ற மரங்களில் இருக்கின்ற சிவப்பு பழங்களை பார்த்து சாப்பிட்டு அவை இனிப்பாக இருப்பதை கண்டுபிடித்தும் அவை பூமியிலே விழுந்து விதைப்பதை பார்த்தும் அந்த விதைகளை சேகரித்து விளைவித்து எதற்கு வேட்டைக்கு போய் உயிரை தியாகம் செய்கிறாய், விதைத்தால் வாழலாமே என்று ஆண்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்களே பெண்கள்தான். இன்று நாம் வைத்திருக்கின்ற அத்தனை வளர்ப்பு மிருகங்களையும் பெண்கள்தான் வளர்ப்பு மிருகமாக காட்டு மிருகங்களிலிருந்து உருவாக்கி தந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் வளர்ப்பு மிருகமாக ஆக்கியதற்கு பிறகு ஆண்கள் எந்த மிருகத்தையும் வளர்ப்பு மிருகமாக ஆக்கவில்லை. அது மட்டுமல்ல, அடக்க முடிந்த மிருகங்கள் இருந்தனவே தவிர வளர்க்க முடிந்த மிருகங்கள் எதுவும் இல்லை. ஜஹாங்கீர் போன்றவர்கள் சிறுத்தைகளை கொண்டு வந்து அடக்க முயற்சி செய்தார்கள், வளர்க்க முடியவே இல்லை. இப்படி அம்போடும் வில்லோடும் ஆயுதங்களோடும் காடுகளில் திரிந்து கொண்டிருந்த மனிதனின் விஷ பற்களை விட வைத்து அவர்கள் கூரிய நகங்களை மழுங்கடித்து அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் போதித்தவர்கள் பெண்கள்தான். இப்படி எல்லா மிருகங்களையும் வளர்ப்பு மிருகமாக ஆக்கி கடைசியில் மனிதனை ஆணை வளர்ப்பு மிருகமாக ஆக்கியவள் பெண். பெண்ணால் கடைசியாக வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டவன் ஆண். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு செயலை சமூகத்தின் பங்களிப்பாக செய்தவர்கள் பெண்கள் என்பதால் அது இன்னமும் பார்க்கலாம். வேளாண்மையில் அதிகமாக பெண்களின் பங்களிப்பாகவே இருக்கிறது. ஆண்கள் செய்கிற வேலையெல்லாம் குறைவு. கடினமான வேலைகளை இன்னும் பல பகுதிகளில் பெண்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் புள்ளி விவரங்களை பார்த்தால் உலகத்தில் சரிபாதி பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 90% பணிகளை செய்கிறார்கள். ஆனால் 10% தான் ஊதியத்தை பெறுகிறார்கள். 1% தான் அவர்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது. அந்த 1% கூட ஆண்கள் வருமான வரியிலிருந்து தப்பிப்பதற்காக பெண்கள் பேரில் எழுதியிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே கொடுத்த தலைப்பு, நானாக தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்களே தலைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் என்று சொன்னார். இருந்தாலும் அடுத்தவர்கள் தலைப்பு கொடுத்தால் பேசுவது எளிது என்பதால் அவரையே தலைப்பு தர சொன்னேன். ரௌத்திரம் பழகு என்று அவர் சொன்னது எனக்கும் சேர்த்துத்தானா என்று நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் அதிகம் கோபப்பட தெரியாதவன் நான். எப்போதாவது கோபப்பட்டால் கூட இவர் வேண்டுமென்றே கோபம் படுகிறாரா என்று அதற்கு பிறகு என்னிடம் வந்து சிலர் சரிபார்த்து கொள்வது உண்டு. ஒவ்வொரு முறையும் கோபப்பட நேர்ந்தால் இந்நேரம் இரத்த கொதிப்பு எனக்கு வந்திருக்குமே. எனவே பல நேரங்களில் நாங்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுவதைப் போல நடிக்கின்றோம். சில நேரங்களில் கோபப்படுவது போல நடித்தால்தான் நிலைமை சரியாகும் என்றால் அப்படி நடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இது அலுவலக ரீதியாக தவிர்க்க முடியாத ஒன்றாக அனைவருக்கும் இருக்கிறது. உண்மையிலேயே கோபப்பட்டால் அது இதயத்தை பாதிக்கும், மூளைக்கு சேதத்தை விளைவிக்கும், இரத்த குழாய்களுக்கு சிதாய்ப்பை ஏற்படுத்தும், உடல் வலிமையை சிதைக்கடித்து விடும். உலகம் முழுவதுமே அமைதியான தோற்றத்தில் இருந்தாலும் நடக்கின்ற மாற்றங்கள் அனைத்துமே கோபத்தினால் ஏற்படுபவைதான். ஆனால் அந்த கோபம் எப்படி விளைய வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது. குழந்தையை பாருங்கள், அது கோபப்படுகிற போது கூட அழகாக இருக்கிறது. ஒரு குழந்தையை கோபப்படுத்தி சீண்டுவது கூட ஒரு விளையாட்டாக இருக்கும். ஏனென்றால் குழந்தை கோபப்படுகிற போது அது இயல்பாக கோபப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால்
அதுவே அந்த நொடியில் கோபமாக மாறிவிடுகிறது. குழந்தை கோபப்பட்டாலும் மட்டுமல்ல, சிரித்தாலும் சரி, அழுதாலும் சரி, அந்த உணர்வாக மாறிவிடுகிற காரணத்தினால்தான் குழந்தையை நாம் நேசிக்கின்றோம். குழந்தையை நேசிக்காத பகுதிகளும் உண்டு. அப்படி ஒரு சம்பவம் உண்டு. குருஷேத்திர யுத்தத்திற்கு ஏன் அந்த குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்று ஒரு வரலாறு உண்டு. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் எங்கே குருஷேத்திர யுத்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று இடம் தேடி அலைகிறார்கள். ஒரு மைதானத்திற்கு அருகில் செல்லுகிறார்கள். அங்கே ஒரு வயல்வெளி இருக்கிறது. ஒருவன் வரப்பை சரிகை செய்கிறான். ஆனால் தண்ணீர் கசிந்து கொண்டே போகிறது. எவ்வளவோ தடவை மண்வெட்டி அந்த பாத்தியை சரி செய்கிறான், முடியவில்லை. கடைசியில் அங்கே இருந்த தன்னுடைய குழந்தையை இரண்டாக வெட்டி அந்த பாத்தியை அடைக்கிறான். பாத்தி அடைந்து கொள்ளுகிறது. அவனுக்கு மதிய உணவுக்கு ஒரு பெண், அவனுடைய மனைவி, உணவு கொண்டு வருகிறாள். உணவை கொடுத்துவிட்டு குழந்தை எங்கே என்று கேட்கிறாள். அதற்கு அவன் சொல்லுகிறான், பாத்தியை சரி செய்வதற்காக நான் பங்கிட்டு இங்கேயே அடைத்து விட்டேன் என்று. உடனே அவள் பரவாயில்லை என்று சொல்லி காளி கூடையை எடுத்து சென்று விடுகிறாள். அப்போது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் குருஷேத்திரம் நடத்துவதற்கு இதுதான் சரியான இடம், கொஞ்சமும் பந்தபாசம் இல்லாத மண்ணில் தான் அண்ணன் தம்பிகளுக்குள் யுத்தம் நடக்க முடியும் என்று முடிவு செய்கிறார் என்று அங்கே ஒரு கதை உண்டு. இது உண்மையா என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் எந்த காலத்திலும் குழந்தைகளை வெட்டி போடுகிற தாய் தந்தையர்கள் இருந்திருக்கவே முடியாது, எந்த மண்ணிலும். ஆனால் சில நேரங்களில் அந்த கதைகளில் இருக்கிற உண்மையை காட்டிலும் அவற்றில் இருக்கின்ற நுட்பமான பூடகமான உருவகங்கள் ஆழமானவை என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி குழந்தைகளுடைய விழிகளிலே கோபம் தெரிகிற போது கூட அவை அழகாக மாறுவதற்கு காரணம் இரண்டு. ஒன்று, அந்த நொடியில் அவை கோபமாகவே மாறிவிடுகின்றன. அடுத்தது, அடுத்த நொடியிலேயே அந்த கோபத்தை மறந்து விடுகின்றன. எவன் ஒருவனுடைய கோபம் அழகாக இருக்க முடியும் என்றால், தன்னுடைய கோபத்தை அடைகாக்காமல் அடுத்த நொடியிலேயே அதை துணிக்க தெரிந்தவனுடைய கோபம்தான் அழகானதாக இருக்க முடியும். ஆனால் நம்முடைய கோபம் ஏன் அசிங்கமாக இருக்கிறது? கோபத்துடன் ஒருவர் முகத்தை பார்த்தால் ஏன் நமக்கு அருவருப்பாக இருக்கிறது? எவ்வளவு அழகானவர்களுடைய முகமும் கோபமடைந்தால் அவர்களுக்கு முன் நீங்கள் கண்ணாடியை நீட்டுங்கள், உடனே அவர்கள் கோபப்படுவதை நிறுத்தி விடுவார்கள். நம்முடைய முகமா இவ்வளவு அசிங்கமாகிவிட்டது என்று. காரணம், நம்முடைய கோபம் எதிர்பார்ப்பிலே வருவது. நாம் நினைத்தது கிடைக்காத போது ஏற்படுகிற கோபம் இது. பல நேரங்களில் கையாலாகாத தனத்தால் வருகிற கோபம், சில நேரங்களில் பிடிவாதத்தால் வருகிற கோபம், சில நேரங்களில் வெறுப்பால் வருகிற கோபம், சில நேரங்களில் இயலாமையால் வருகிற கோபம். நாம் நினைத்தது நடக்காமல் போகிற போது ஏற்படுகிற ஏமாற்றத்தால் வருகிற கோபம், அடுத்தவர்கள் உயர்வு பெறுகிறார்களே என்கின்ற பொறாமையினால் வருகிற கோபம், நம்முடைய சக்தியை நாம் செலுத்த முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தினால் வருகிற கோபம், அடுத்தவர்களுடைய புகழ் பரவத் தொடங்குகிற போது ஏற்படுகிற தாக்கத்தினால் வருகிற கோபம். நம்முடைய கோபம் எப்போதுமே உண்மையான கோபம் இல்லை. அதனால்தான் நாம் கோபப்படுகிற போது நம் முகம் அஷ்டகோணலாக மாறி பின் பழைய நிலைமைக்கு திரும்புகிற போது அது 7 கோணல்கள் இருக்கின்றன. அடிக்கடி கோபப்படுபவர்கள் சீக்கிரமே அசிங்கமாகி விடுகிறார்கள். இயற்கை எல்லோரையும் அழகாகத்தான் படைத்திருக்கிறது. ஆனால் நம் உடலை அசிங்கமாக்கிக் கொள்கிற உரிமையையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. கோபம் என்பது மிக உன்னதமான ஒரு குணமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில நெறிமுறைகள் இருக்கின்றன. முதலாவதாக,
நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, அந்த கோபம் நொடியில் மறைகிற கோபமாக இருக்க வேண்டும். உன்னதமான மனிதர்கள் யாரும் அதிக நேரம் ஒரே பொருளை பற்றி சிந்தித்து தொடர்கதையைப் போல கோபப்பட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களுடைய கோபம் மின்னலைப் போல தோன்றி மறைந்துவிடும். ஆனால் அந்த வெளிச்சத்திலேயே எதிரே இருப்பவர்கள் திருந்தி விடுவார்கள். தவறு இழைக்கிற போது தன்னுடைய சுயநலத்தையும் மீறி எந்த தகுதியில் இருந்தாலும் சரி, நாளை எந்த சேதம் அடைந்தாலும் பரவாயில்லை என்று படுகிற கோபம் இருக்கிறதே, அந்த கோபம்தான் இந்த உலகத்தை வழிநடத்தி சென்றிருக்கிறது. அந்த கோபம்தான் அறிவியலை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எதிர்த்தாலும் பரவாயில்லை, இந்த உலகம் உருண்டையானது என்று கோப்பர்னிக்கஸ் சொன்னது சரிதான் என்று முழங்கிய அந்த கோபம் இருக்கிறதே, அது மேன்மையான கோபம். ஷேக்ஸ்பியர் கூட பழமைவாதியாக தன்னுடைய பல நாடகங்களில் உலகம் உருண்டை என்று சொன்னவர்களை கேலி செய்திருப்பார். இரவு குழு அது வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்ய போகிறது என்று தன்னுடைய மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம் என்கிற நாடகத்தில் கோப்பர்னிக்கஸை பற்றி அவர் பழித்து கூறியிருப்பார். உலகம் இதுகாரும் சொன்னவற்றை மீறி ஒன்றை சிந்திப்பது என்பது சிரமமான காரியமாகத்தான் மனிதர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் எல்லார் சொன்னவற்றையும் தாண்டி ஒரு உண்மை இருக்கிறது என்பதை ஒழிப்பதற்காக யாருடைய குரல் கோபம் கொள்ளுகிறதோ அந்த குரல் தான் அறிவியலை உலகத்திற்கு தந்திருக்கிறது. இல்லாவிட்டால் நாம் இந்த அளவிற்கு முன்னேறி இருக்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இருப்பது போதும், இதிலேயே இருந்து விடலாம் என்கின்ற பாதுகாப்பான உலகத்தை விரும்பியவர்கள் அனைவரும் மழுங்களாக இருந்தார்கள். புதிய உலகத்தை தேடி புறப்படுவோம், வழியில் வருகிற தடைகளை மீறி உடைத்து எரிந்து ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடித்து தருவோம் என்று யார் வைராகியத்துடன் முன்னேறினார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் புதிய ஒளியை பாய்ச்சியவர்கள். அதற்காக அவர்கள் உயிரை பற்றி வருத்தப்படவில்லை, கை கால்கள் சிதைந்து போவதை பற்றி கவலைப்படவில்லை, தலை துண்டிக்கப்பட போவதை பற்றி வருத்தப்படவில்லை. பல தடைகளை தாண்டிதான் இந்தியாவை பார்க்க வேண்டும், புத்தர் பிறந்த இந்த பூமியை முத்தமிட வேண்டும் என்பதற்காக யுவான் ஸ்வாங் அங்கே எல்லையிலே இருந்த காவலர்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டு இந்தியாவிற்கு வந்தார். ஒரு நிமிடம் பிடிபட்டிருந்தால் என்ன ஆகும் என்று அவர் நினைத்து பார்த்திருந்தால் இந்தியாவிற்கு யுவான் ஸ்வாங் வந்திருக்க முடியாது. இன்று யுவான் ஸ்வாங் எழுதிய பல குறிப்புகள் நம் நாட்டை பற்றிய வெளிச்ச கதிர்களை வீசிக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி அவர் ஏன் வந்தார்? அவர் பார்க்க வந்த மனிதர் பிறந்த பூமி என்றால் அவர் பார்க்க விரும்பிய மனிதர் கோபப்பட்ட மனிதர். நாம் நினைக்கிற மனிதர் அல்ல புத்தர். நாம் நினைக்கிற புத்தர் எப்பொழுதும் தவம் செய்து கொண்டே இருப்பவர். நாம் நினைக்கிற புத்தர் எப்பொழுதும் விழிகளை மூடியே மரத்தடியில் அமர்ந்திருப்பவர். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய புத்தர் சிலைகள் பெரும்பாலானவை ஏதோ அவர் அப்போதுதான் பஸ்கி எடுத்து விட்டு வந்ததை போல திடமான தோள்களுடன் பார்க்க வாட்ட சாட்டமாக ஒரு மிஸ்டர் இந்தியாவை போல தோற்றமளிக்கின்ற புத்தர் சிலைகள். புத்தர் இந்த சமுதாயத்தில் நடந்த சில அவலங்களை பார்த்து எழுந்த கோபத்தின் விளைவாகத்தான் ஞானம் பெறுவதற்கு புறப்பட்டார். அதுவரை இருந்த அத்தனை மூட நம்பிக்கைகளையும் உடைத்தெடுகிற கோபத்தில் புறப்பட்டவர் தான் புத்தர். அதனால்தான் திரும்பி வருகிற போதே அன்றே சமத்துவ சிந்தனையை பரப்புவதற்காக ஸ்வாதி என்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுவன் அவரிடம் வருகிற போது அவன் கொண்டு வந்த உணவையும் எடுத்து வைத்து அவனுக்கு உண்ண கொடுத்து அவனிடம் சொல்லுகிறார், சாப்பிடுகிற போது சாதத்தை தவிர வேறு எதையும் நீ சிந்திக்காதே. சாதத்தை வைத்துக்கொண்டு வேதத்தை சிந்திக்க வேண்டியது இல்லை, சாதமே வேதம். சாப்பிடுகிற போது எவன் ஒருவன் சாப்பிடுகிற போது சாப்பாட்டிலேயே கவனத்தை செலுத்துகிறானோ
அவன் சாப்பிட்ட பிறகு சாப்பாட்டை கனவு காண்பதில்லை. ஆனால் சாப்பிடுகிற போது சந்நியாசத்தை நினைப்பவன் தியானம் செய்கிற போது பக்கத்து வீட்டு வாணலியில் கொதிக்கிற எண்ணெயின் வாசனையை முகர்ந்து பார்த்து கொண்டு வாழ்க்கையை தவற விட்டு விடுகிறான். எவன் ஒருவன் எப்போதும் தான் செய்கிற பணியை ஆழமாக செய்கிறானோ, அந்த பணியில் மூழ்கிறானோ, அவனுடைய உலகம் விசாலமாகிறது என்பதைத்தான் அவர் அந்த சிறுவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். எருமைகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனை தனக்கு அருகே அமர வைத்து 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இறைமை இல்லை என்று சொன்ன இங்கர்சால் கூட நான் பாராட்டு வியந்து போற்றுகிற முதல் மனிதர் புத்தர் என்று சொல்லுகிற மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எவ்வளவு கோபம் இருந்திருக்க வேண்டும் இந்த சமூகத்தின் அநீதிகளின் மீது. புத்தரை படிக்கிற எவனும் இந்த சமூகத்திலே எங்கே அநீதி நடந்தாலும் கொதித்து எடுகிறவனாகத்தான் இருப்பான். ஆத்மா கூட இல்லை என்று சொல்கின்ற புரட்சியாளராக அவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலேயே அதை அவர் செய்து காண்பித்தார். அந்த மாணவர்களை எல்லாம் அழைத்து செல்லுகிறார் ஒரு கானகத்திற்கு. அங்கே ஒருவன் புல்லாங்குழலை வாசிக்கின்றான். அந்த புல்லாங்குழல் சோகராகத்தை தான் வாசிக்கிறது. இன்று பலருடைய புல்லாங்குழல்களில் சோகராகங்கள் தான் வருகின்றன. சுகமான ராகங்களை இவர்கள் தொலைத்து விட்டார்கள். காரணம், வாழ்க்கையின் சுகம் என்பது தனியாக கிடைக்கிறது என்று நினைப்பதால் தான் இவர்களை சுகம் ஏமாற்றி விட்டு செல்கிறது. எல்லாவற்றிலுமே சுகம் இருக்கிறது. குளிப்பதில் சுகம், உண்பதில் சுகம், உறங்குவதில் சுகம், நடப்பதில் சுகம் என்று செய்கிற ஒவ்வொரு நிகழ்விலும் சுகம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்பவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றால்தான் சுகம், பொறியியல் கல்லூரி கிடைத்தால்தான் சுகம் என்று எண்ணி தங்கள் வாழ்க்கையின் அத்தனை சாளரங்களையும் நடுவ விட்டு விடுகிறார். உண்மையான சுகம் ஒவ்வொரு நொடியிலும் இருக்கிறது. இங்கே இருக்கிற போது நான் பூரண சுகத்துடன் இருக்கிறேன் என்று எண்ணுகிறவர்கள் எப்போதுமே தென்றலை போல குளிர்ந்த மனத்துடன் இருக்கிறார்கள். அந்த மாணவர்களை அழைத்து செல்லுகிறார். சோகராகத்துடன் ஒரு புல்லாங்குழல் ஒலித்து கொண்டிருக்கிறது. இன்று வரை புல்லாங்குழல் என்பது புத்த மதத்திற்கு ஒரு முக்கியமான குறியீடு. காரணம் என்னவென்றால், மனிதன் முதலில் கண்டுபிடித்த ஒரு இசைக்கருவி புல்லாங்குழலாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக கானகத்திலே வண்டுகள் துளைத்த மூங்கிலிலிருந்து எடுகிற இசையை பார்த்துத்தான் மனிதன் புல்லாங்குழலை கண்டுபிடித்திருக்க வேண்டும். மனிதன் இயற்கையை பார்த்துத்தான் அதன் நகலெடுக்க ஆரம்பித்தான் என்று அரிஸ்டாட்டல் கூறுகிறார். நாடகம் என்பது, காப்பியம் என்பது, இலக்கியம் என்பதெல்லாம் இயற்கையை இன்னொரு முறை செய்வதற்கு ஏற்படுத்திய முயற்சி என்கிறார் அவர். எப்போதுமே உயர்வான ஒன்று உண்டு. அந்த உயர்வான ஒன்றை நோக்கி நடக்கின்ற பயணம்தான் வாழ்க்கை என்று அவருடைய சீடர் பிளாட்டோ குறிப்பிட்டார். அவருடைய குரு பிளாட்டோ குறிப்பிட்டார். காரணம் மிகவும் எளிது. நம்மை சுற்றி இருக்கின்றவற்றை நாம் உற்று நோக்குகிற போது கற்றுக்கொள்பவைதான் அதிகம். அதனால்தான் நாம் அலைகளை பார்த்தோம், முரசை கண்டுபிடித்தோம். மழைத்துளியை பார்த்தோம், ஜலதரங்கத்தை கண்டுபிடித்தோம். மூங்கிலை பார்த்தோம், புல்லாங்குழலை கண்டுபிடித்தோம். ஆனால் எதை பார்த்து ஜால்ராவை கண்டுபிடித்தோம் என்பது மட்டும் இன்னும் தெரியவே இல்லை. மூங்கில் ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறது. காலியாக இருக்கிற மூங்கில்தான் புல்லாங்குழலாக முடியும். அடைத்து கொண்டிருக்கிற மூங்கில் வெறும் சாரமாகத்தான் முடியும். காலியாக தன்னை வைத்திருக்கிறவன் தான் கருணையால் நிரப்பிக்கொள்ள முடியும், அன்பினால் நிரப்பிக்கொள்ள முடியும், அறிவினால் நிரப்பிக்கொள்ள முடியும். அடைத்து கொண்டிருப்பவர்கள் எப்போதுமே எதையும் அனுமதிக்காமலேயே இருந்து விடுகிறார்கள். அவர்களுக்குள் காற்று உள்ளே நுழைந்து வெளியே இசையாக வருவதற்கான வாய்ப்பே இல்லை.
அந்த புல்லாங்குழல் இன்று ஒரு குறியீடாக இருப்பதற்கு காரணம் நாம் நம்மை காலியாக வைத்திருக்க வேண்டும். காலியாக வைத்திருப்பது என்றால் எதையும் நிரந்தரமாக வைத்துக் கொள்ளாமல் இருப்பது, கண்ணாடியை போல் இருப்பது. நிரப்பிக்கொண்டு இருப்பது என்பது வேறு எதையும் அனுமதிக்க முடியாமல் இருப்பது. புத்தர் அந்த மாணவர்களை எல்லாம் அழைத்து சென்றார். அந்த சோகராகத்தை அவர் கேட்டுவிட்ட பிறகு அந்த இளைஞன் இந்த சந்நியாசியை பார்த்து ஓடி வருகிறான். தன்னுடைய புல்லாங்குழலை அவரிடம் கொடுக்கிறான். நீங்கள் கொஞ்சம் வாசித்து காட்டுங்கள் என்று கேட்கிறான். உடனே புத்தர் சற்று நேரம் அமைதியாக இருப்பதை பார்த்ததும் புத்தராவது புல்லாங்குழல் வாசிப்பதாவது என்று சுற்றி இருந்த மாணவர்கள் நினைக்கிறார். நம்மால் ஒரு புத்தர் புல்லாங்குழல் வாசிப்பதை சிறிதும் சிந்தித்து பார்க்க முடியாது. யாராவது திருவள்ளுவர் கிட்டார் வாசிப்பதை போல சிந்தித்து பார்க்க முடியுமா? அவரை பொறுத்தவரை ஒரு எழுத்தாணியுடன் தான் நாம் சிந்தித்து பார்க்க முடியும். இதெல்லாம் நாம் கொடுக்கிற படிமங்கள். ஒருவேளை திருவள்ளுவர் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டு திருக்குறளை எழுதியிருப்பார் என்றுதான் தோன்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் முதலில் அவர் காமத்துப்பாலைத்தான் முடித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். காமத்துப்பால் என்பது திருக்குறள் எழுதினார் என்பது கூட தெரியாமல் அதை வாசிக்காத தமிழர்கள் பலர் இருப்பதனால்தான் இங்கே உண்மையான அன்பு நிலவாமல் இருக்கிறது. காமத்துப்பாலை இவர்கள் ஒழுங்காக படித்திருந்தால் மனித உறவுகள் இன்னும் வலுப்பட்டு இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். இன்று பல மனையியல் வல்லுநர்கள் சொல்லுகிற உடலசைவு மொழிகளை எல்லாம் முதலில் சொல்லியவர் வள்ளுவர் தான். கண்ணசைவுகளுக்கு என்ன மரியாதை என்பதை தெரிந்திருந்தால் இன்று பல இளைஞர்கள் காதல் தோல்வியிலே அவஸ்தைப்பட மாட்டார்கள். தப்பாக கண் பார்வைகளை புரிந்து கொள்வதனால்தான் இன்று பல இடங்களில் தடுமாற்றங்கள் நடந்து இவர்கள் படு ஏமாற்றத்திற்கு உள்ளாகிறார்கள். புத்தர் அந்த புல்லாங்குழலை வாங்குகிறார். வாங்கி இசைக்க ஆரம்பிக்கிறார் கண்களை மூடி. சிறிது நேரத்தில் ஓர் இனிய இசை எழும்புகிறது. காற்று மண்டலத்தையே நறுமணமாக்குகிற இசையாக அது தவழ்கிறது. அந்த இசையை கேட்டு மரங்கள் அசைப்பதை நிறுத்துகின்றன, மலர்கள் பூத்து குலுங்குகின்றன, அருவிகள் நின்று விடுகின்றன, பறவைகள் சிறகை மூடி அமர்ந்து விடுகின்றன, பட்டாம்பூச்சிகள் சிறகடிப்பதை நிறுத்தி விடுகின்றன, தேனீக்கள் அங்கேயே அமர்ந்து ரீங்காரத்தை மௌனமாக அழுத்தி வைக்கின்றன. அந்த இசை அந்த மண்டலம் முழுவதும் பறந்து ஒரு இனிய அதிர்வை ஏற்படுத்துகிறது. அனைவரும் தங்களை மறந்து போகிறார்கள். அந்த இசை முடிந்த பிறகும் இசை ஒலிப்பதைப் போல எவன் இசைக்கருவியை வாசிக்கிறானோ அவனே சிறந்த இசைக்கலைஞர். இசை நிற்க வேண்டும், வாசிப்பது நிற்க வேண்டும், ஆனால் எதிரொலிப்பது தொடர வேண்டும். அப்படிப்பட்ட இசையை அவர் வாசித்து முடித்த பிறகு ஒரு மாணவன் அவரிடம் கேட்கிறான், எப்போது நீங்கள் புல்லாங்குழலை கற்றீர்கள் என்று. உடனே புத்தர் இப்போது இருக்கின்ற பலரை போல இதெல்லாம் தானாக வந்து விடுவதைப் போல சொல்லவில்லை. அதனால்தான் அவர் புத்தராக இருக்கிறார். நாம் கற்றுக்கொண்டால் கூட ஏதோ அந்த இடத்தில் தான் புதிதாக வாசிப்பதைப் போல ஒரு பாவலா காட்டுபவர்கள், அற்ப சந்தோஷத்திற்காக, கீழ்த்தரமான பாராட்டுகளுக்காக. ஆனால் அவரோ சின்ன வயதில் எனக்கு இதை அரண்மனையில் கற்றுத்தந்தார்கள், அப்போதெல்லாம் இதை கற்க வேண்டுமே என்று கற்றுக்கொண்டேன். இன்று நான் நன்றாக வாசித்ததாக எனக்கே படுகிறது. ஏனென்றால் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் வாசிக்கிற போது நானே புல்லாங்குழலான அனுபவம் ஏற்பட்டதால் என்று குறிப்பிடுகிறார். கோபத்தை பற்றி நான் சொன்னேன். புத்தருடைய கோபம் என்பது உண்மையின் பால் உள்ள கோபம். உண்மை செழிக்க வேண்டுமே, ஜெயிக்க வேண்டுமே என்பதற்காக. சின்ன வயதிலே
தேவதத்தன் ஒரு பறவையை வீழ்த்துகிறான். உடனே புத்தர் அந்த பறவையை எடுத்துக்கொண்டு காப்பாற்றுவதற்காக அரண்மனையின் சமையற்கூடத்திற்கு சென்று அங்கே இருந்த சில பொடிகளை வைத்து அதனுடைய இறகுகளுக்கு ஒற்றடம் கொடுத்து அதன் காயங்களுக்கு களிம்பு தடவி அதற்கு தண்ணீர் கொடுத்து அது சாகாமல் காப்பாற்றுகிறார். தேவதத்தன் ஓடி வந்து, இந்த பறவையை நான் தானே வீழ்த்தினேன், எனக்கு கொடு என்று சொல்லுகிறார். புத்தர் சொல்லுகிறார், எந்த பறவையும் சாகடிப்பவனுக்கு சொந்தமல்ல, காப்பாற்றுபவனுக்குத்தான் சொந்தம் என்று. ஆனால் தேவதத்தன் முரடன், பொறாமை உள்ளம் கொண்டவன். அரசரிடம் சென்று அதை வழக்காக தொடுக்கிறான். அரச சபையிலே இருக்கிற அத்தனை பேரும் தேவதத்தன் பக்கம்தான் நியாயம் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அத்தனை மந்திரிகளும். அப்போது புத்தர் சொல்லுகிறார், எந்த பொருளையும் சிதைப்பவனுக்கு உரிமை இருக்க முடியாது, செதுக்குபவனுக்குத்தான் உரிமை இருக்க முடியும், காப்பாற்றுபவனுக்குத்தான் உரிமை இருக்க முடியும் என்று அவர் சொன்னாலும் தொடர்ந்து அரச சபையில் இருப்பவர்கள் தேவதத்தனுக்குத்தான் சார்பாக பேசினார்கள். புத்தருடைய வேதனையை புரிந்து கொண்ட சுத்தோதனன் குரலை உயர்த்தி, பறவை யாருக்கு சொந்தம் என்று நீங்கள் வாதிடுகிறீர்கள், உங்கள் வாதத்தில் நியாயம் இருக்கிறதா என்று சொன்னவுடன் அத்தனை பேரும் பயந்து புத்தருக்குத்தான் சொந்தம் என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி புத்தர் சொல்லுகிறார், அப்போது கூட உண்மை என் பக்கம் இருந்ததற்காக நான் வெற்றி பெறவில்லை, நான் அரச மகனாக இருந்ததால் வெற்றி பெற்றேன். என் தந்தை குரலை உயர்த்தியதால் நான் வெற்றி பெற்றேன். புத்தருடைய கோபம் என்பது உண்மையின் சார்பாக எழுந்த கோபம். யாரெல்லாம் உண்மைக்காக கோபப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கோபத்தில் கூட மிளிர்வார்கள், ரௌத்ரத்தில் கூட ஒளிர்வார்கள். இது உண்மை. கோபம் என்பது சுயநலத்திற்காக வருவது அல்ல. நம்முடைய கோபம் பெரும்பாலும் சுயநலத்திற்காக வருபவை. அந்த கோபத்தை கூட யார் மீது காட்ட வேண்டுமோ அவர்கள் மீது நாம் காட்டுவதே இல்லை. ஏனென்றால் காட்ட முடிவது இல்லை. அதனால் பரிதாபமானவர்கள் மீது நம்முடைய கோபம் செல்லும். வீட்டிற்கு செய்தித்தாள் போடுபவன் மீது கோபம் வரும். உள்ளேயோ சமையற்கட்டில் பாத்திரங்கள் மீது கோபம் வரும். அந்த பாத்திரங்கள் என்ன தவறு செய்தன? நமக்கு தினமும் பொங்கி போடுகிற அந்த தவறை தவிர. செருப்பின் மீது கோபம் வரும், முரத்தின் மீது கோபம் வரும், நாற்காலிகளை நறுக்கென்று இழுத்து அவற்றின் மீதும் கோபம் வரும். பள்ளியிலிருந்து திரும்புகிற போது புத்தக பையின் மீது கோபம் வரும். பல எழுத்தாளர்கள் பேசுகிற போது மேசையின் மீது கோபம் வரும். இப்படி நம் கோபங்கள் எல்லாம் தவறி பாய்கிற அம்புகளாகவே இருக்கின்றன. ஏனென்றால் சரியான நபரின் மீது கோபப்படுவதற்கு கூட நமக்கு தெரிவதில்லை. நம்முடைய கோபத்தை கூட பாதுகாப்பானதாக ஆக்கிக்கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம். அப்போதுதானே பின் விளைவுகள் இல்லாமல் இருக்கும். ஒரு முறை ரிக்யூ என்கிற ஞானியிடம் ஒருவர் வந்தார். வருகிற போதே செருப்பை வேகமாக கடற்றி விட்டு உள்ளே வந்தார். செருப்பு கதவில் மோதி நின்றது. எப்போதுமே நீங்கள் பார்க்கலாம், பாம்பு ஜென் என்கிற ஒன்று இருக்கிறது. அதனுடைய அடிப்படை தத்துவம், யார் வேண்டுமானால் அதை நாளையிலிருந்து பின்பற்றலாம். அது உங்கள் மதத்திற்கு எதிரானதே அல்ல, உங்கள் நம்பிக்கைக்கு எதிரானதே அல்ல. நீங்கள் செல்லுகிற போது உங்கள் செருப்புகளை கூட ஒன்றிற்கு பக்கத்தில் ஒன்றாக வைக்க வேண்டும். குளிக்கிற போது கூட அந்த துண்டை சரியாக மாட்ட வேண்டும். நீங்கள் எடுத்த பொருள்களை எல்லாம் நிதானமாக, மென்மையாக, நன்றியுணர்வுடன் வைக்க வேண்டும். நீங்கள் நாட்களை கிழிக்கிற போது கூட நயமாக கிழிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் விழிப்புணர்வோடும் அக்கறையோடும் செய்தால் நீங்கள் பாம்பு ஜென்னில் வாழ்கிறீர்கள் என்று பொருள். அப்படி வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை ஒரு கவிதையைப் போல இருக்கும்.
அவர்கள் நடந்து போகிற போது அது பூமிக்கு வலிக்காமல், எந்த உயிருக்கும் சேதம் தராமல் ஒரு சங்கீதத்தைப் போல இனிமையாக இருக்கும். அதனால்தான் புத்தர் நடந்து போவதை பற்றி ஹெர்மனெசி சித்தார்த்தாவில் கூறுகிறார், இப்படி ஒருவர் அழகாக நடக்க முடியுமா? நம்முடைய நடை பெரும்பாலான நேரம் பதற்றத்தினால் ஏற்படுகிற நடை அல்லது குழப்பத்தினால் தோன்றுகிற நடை. அதனால்தான் பல நேரங்களில் நம் நடையில் அழகு இல்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் நடப்பதே கூட பல நேரங்களில் பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. சிலர் காலையில் நடைபயில்கிறேன் என்று செல்வார்கள், கூடவே ஒரு நாயையும் அழைத்து கொண்டு. உண்மையிலேயே அவர்கள் நாய்தான் நடைபயில்கிறது, அவர்கள் கூட செல்லுகிறார்கள் ஒரு பாதுகாப்பிற்காக. பல இடங்களில் நாய்களின் மீது பிரியம் அதிகம். ஒரு வீட்டில் வேலைக்காரனை நாய் என்று திட்டிவிட்டார்கள். காரணம், அவன் டாமியை நாய் என்று சொல்லிவிட்டான் என்பதற்காக. அதனால்தான் எழுதினார் ஒருவர், அதிகாரி வீட்டு அல்சேஷன் இறந்தது, ஆபீஸே போனது, அதிகாரியே இறந்தார், ஒரு நாய் கூட போகவில்லை. இப்படி நாயை பிடித்து கொண்டு நடைபயில்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொரு விளக்கு கம்பத்திற்கு பக்கத்திலும் நிச்சயம் நிற்க வேண்டும். நாயின் வசதிக்காக கடைசி விளக்கு கம்பத்தில் அவரின் வசதிக்காக நாய் நிற்கும். நாம் நடை ஏன் அழகாக இல்லை என்றால் அதில் விழிப்புணர்வு கலக்கவில்லை. அப்படி விழிப்புணர்வுடன் நாம் செய்கிற போது நம்முடைய கோபத்தை கூட நாம் மேன்மையானதாக மெருகேற்றி விடலாம். ஏன் பகத்சிங்கின் தோற்றத்தை பார்க்கிற போது ஒரு கம்பீரம் தெரிகிறது? அதில் இருக்கின்ற பொது நியாயத்திற்கான கோபம். ஏன் நம்முடைய வீரர்களை பார்க்கிற போதெல்லாம், அவர்கள் சிலைகளை பார்க்கிற போதெல்லாம், நம்மை அறியாமலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வீரர்கள் தோன்றினார்களா என்று ஆச்சரியப்படுகிறோம். அவர்கள் தோற்றத்திலே, அவர்கள் புருவ அசைப்பிலே இருக்கக்கூடிய நியாயத்தின் கம்பீரம் கனலாக தெரிக்கிற காரணத்தால். எங்கேயாவது ஒரு கோழையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால்தான் மகாத்மா காந்தி சொன்னார், அகிம்சை என்பது கோழைகளின் ஆயுதம் அல்ல, அது வீரர்களின் ஆயுதம். வழிகளை பொறுத்து கொண்டு மனோதிடத்துடன் எவன் ஒருவன் அனைத்தையும் தாக்கு பிடிக்கிற வல்லமை பெற்றவராக இருக்கிறானோ அவன்தான் அகிம்சா மூர்த்தியாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் பலவீனமானவனுடைய ஆயுதமாக அகிம்சை மாறிவிடும். எங்கேயும் ஒரு எலி பூனையை மன்னிக்க முடியாது. எங்கேயாவது எலி பூனையை மன்னித்ததாக சொன்னால் நாம் நம்பிவிடுவோமா? அதைப்போல அகிம்சை கையாளப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் மகாத்மா காந்தி. இந்த மைதானத்திற்கு, மக்கள் பூங்காவிற்கு 4 முறை வந்த மகாத்மா காந்தி. இதிலே முக்கியமான ஒன்று, இன்று இளைஞர்கள் பலர் அற்ப காரணங்களுக்காக கோபப்படுபவர்களாக இருக்கிறார்கள். நியாயமான காரணங்களை எல்லாம் உதிர்த்துவிட்டு தேவையற்றவற்றின் மீது அக்கறை செலுத்தி கோபப்படுபவர்களாக அவர்கள் இருப்பதனால்தான் வெகு விரைவில் அவர்கள் ஒடிந்து போய்விடுகிறார்கள். எங்கே மக்கள் அதிகம் படிக்கிறார்களோ அங்கே தற்கொலை அதிகம், எங்கே குறைவாக படிக்கிறார்களோ அங்கே கொலை அதிகம். ஏனென்றால் வன்முறை ஒன்றுதான். படித்தவன் தன் மீதே அதை திசை திருப்பி விட்டு கொள்ளுகிறான், படிக்காதவன் அடுத்தவர்கள் மீது அதை தெரிக்கிறான், தெளிக்கிறான், பூசுகிறான். உண்மையான கோபம் என்பது வருத்துவதற்காக வருவதில்லை, திருத்துவதற்காக வருகிறது. அழிப்பதற்காக வருவதில்லை, ஆக்குவதற்காக வருகிறது. சிதைப்பதற்காக வருவதில்லை, செதுக்குவதற்காக வருகிறது. எரிவதற்காக வருவதில்லை, ஏற்றுவதற்காக வருவது.
யாருடைய கோபம் உண்மையாக இருக்கிறதோ, நியாயத்தின் பக்கம் இருக்கிறதோ, அவர்கள்தான் காலம் காலமாக அநியாயங்களை எதிர்த்து போராடியவர்கள். நண்பர் உதயச்சந்திரன் அவர்கள் ஒரு பட்டியலை வாசித்தார்களே, இவர்கள் அத்தனை பேருமே சமூக அநீதிகளை கண்டு கொதித்து எழுந்த கோபத்தினால்தான் பல செயல்களை செய்தார்கள். அவர்களுக்கு மட்டும் கோபம் வராமல் இருந்திருந்தால் அனைத்தையும் ஒத்துக்கொண்டு போயிருப்பார்கள். வரலாறு அவர்களின் பெயரை அடித்திருக்கும், அடிக்கோடிட்டிருக்காது. உண்மையான கோபம் என்பது தார்மீக சிந்தனையின் பால் வருகிற ஒரு கோபம். அப்படிப்பட்ட கோபம் வந்தவர்களை இன்று பலர் மறந்து விடுகிறார்கள். இன்றைய இளைஞர்கள் இந்த புத்தக திருவிழாவில் அவர்களுடைய புத்தகங்களை வாங்கி படியுங்கள். அதை தவிர வேறெதுவும் பெரிய காணிக்கையை நம்மால் செய்துவிட முடியாது. நம்முடைய நாட்டை வேறொருவர் அடிமைப்படுத்தினால் நாம் கொதித்து எழுகிறோம். ஆனால் நாம் எந்த நாட்டையாவது அடிமைப்படுத்தினால் அதை வெற்றி வாகை என்போம், வீரம் என்போம், களிப்போம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், வரலாறு படைப்போம், கவிதை எழுதுவோம், காவியமாக்குவோம். துடிப்பெடுத்த தோள்கள் என்று பாராட்டுவோம், புடைப்பிடித்த நரம்புகள் என்று போற்றுவோம். ஆனால் தன்னுடைய நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தினாலும் அடிமைப்படுத்துவது தவறு என்று சொன்னவன் தாமஸ் பெயின். தன்னுடைய இங்கிலாந்து நாடு அமெரிக்காவை அடிமைப்படுத்திய போது அமெரிக்க போர்க்கள சிப்பாய்களுக்கு உணர்ச்சியேட்டுகிற வகையில் காமன் சென்ஸ் என்கிற புத்தகத்தை எழுதினான். 36 பக்கங்களே கொண்ட அந்த புத்தகத்தை படித்துதான் அமெரிக்க சிப்பாய்களுக்கு வீரம் வந்தது, கோபம் வந்தது, தம்மை அடிமைப்படுத்துகிற மக்களின் மீது தீரம் வந்தது. வரலாறு என்பது எப்போதும் மகிழ்ச்சியின் பதிவுகள் அல்ல, அவை கோபத்தின் பதிவுகள். நியாயமான கோபங்கள் தான் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இன்று நாம் சமாதானத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உலகத்தில் பல வளர்ச்சி படிகளுக்கு காரணமாக இருந்ததே போர்தான். மனிதன் முதலில் ஆயுதங்களை கண்டுபிடித்தது அடுத்தவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் படையெடுப்பவர்களை தகர்த்து எறிவதற்காகவும். அதற்கு தேவைப்பட்டன உலோகங்கள். முதலில் ஆயுதங்களுக்காகத்தான் உலோகங்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. முதலில் தோண்டி எடுக்கப்பட்டது தாமிரம்தான். ஆனால் தாமிரம் தாக்கு பிடிக்காது என்பதால் இன்னும் தோண்டினான், இரும்பு கிடைத்தது. இரும்பை உருக்கினான், எஃகு ஆனது. ஆயுதத்துக்கு பயன்பட்ட எஃகு களங்கள் செய்யவும் பயன்பட்டது, வீடு கட்டவும் பயன்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டலர்ஜி வளர்ந்ததே போரிலே நுணுக்கங்களுக்காகத்தான். டாங்கிகளை இன்னும் வலுப்படுத்துவதற்காகத்தான் பல்வேறு விதமான அலாய்கள் உருவாக்கப்பட்டன. இன்று நாம் சொல்லுகிற இணையம் கூட அமெரிக்கா ஒரு அணுகுண்டு வீச்சினால் அத்தனை தகவல் தொடர்புகளும் நின்று போனால் எப்படி தொடர்பு கொள்வது என்று தன்னுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியின் மூலம் பரிசோதனை செய்து கண்டுபிடித்ததுதான், பென்டகன் மூலம் உருவானதுதான் இணையம் என்கிற அமைப்பு. இன்று நாம் சொல்லுகிறோமே மருத்துவம், அந்த மருத்துவம் போரினால் தான் வளர்ந்தது. உலகத்தின் முதல் மருத்துவமனையே ரோமாபுரியில் உள்ள போர்க்களத்தில் தான் ஆரம்பமாக. ஹாஸ்பிட்டல் என்பது கெஸ்ட் என்கின்ற பொருளைத்தான் கொண்டுள்ளது. அதனால்தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வந்தது. 1851ஆம் ஆண்டு வரை மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்யும் பழக்கமில்லை. அப்போது 10 பேர் பிடித்து கொள்வார்கள், கால் வெட்டப்பட்டு துண்டிக்கப்படும். எவ்வளவு கத்தி இருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். இப்போது ஊசி போடுவதற்கே மயக்கம் போடுபவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு ஊசி போடுவதற்கே, தனக்கு கூட அல்ல. வழியில் துடிக்க துடிக்க கால்கள் வெட்டப்படும் என்றால் எப்படி வேதனை இருந்திருக்கும்.
இந்தியாவிலே தான் முதலில் பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு 1720ஆம் ஆண்டு சில மேலை நாட்டினர் வந்தார்கள். போர்க்களத்திலே மூக்கு துண்டிக்கப்பட்டவுடன் தன்னுடைய சிறுநீரால் அதை கழுவி உடனே மூக்கை பொருத்தி தைக்கிற பழக்கத்தை கண்டுபிடித்து கொண்டு சென்றார்கள். அது மட்டுமல்ல, பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்ட போது அலெக்சாண்டர் என்கின்ற ஒரு கான்ஸ்டபிள் தன்னுடைய ரோஜா செடிகளுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டிருந்த போது அவர் கைகளிலே முள் கொத்தி அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. உடனே அப்போது பென்சிலினை அவரிடம் பரிசோதித்தார்கள். நல்ல விளைவு ஏற்பட்டது. அவர் தேறினார். ஆனால் பென்சிலின் குறைவாக இருந்ததால் 3வது நாள் அவர் மரணமடைந்தார். அப்போதுதான் ட்ரீட்மெண்ட் சக்சஸ், ஆனால் பேஷண்ட் டைட் என்கின்ற அந்த வாசகமே வந்தது. இப்படி போரினால் கோபத்தினால் கண்டுபிடித்தவை அதிகம். அடுத்தவர்கள் அடித்து விடுவார்களோ என்கின்ற அடிப்படையில் பலவிதமான அறிவியல் நுட்பங்கள் வந்தன. ஆரம்பத்திலே ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடித்த போது விமானத்தை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. அது ஒரு செய்தியாக கூட வரவில்லை. ஆனால் அது நிச்சயம் போருக்கு பயன்படும் என்றவுடன் தான் இவ்வளவு தூரம் பணத்தை கொட்டி அதிலே இவ்வளவு செய்து பிறகு அது சாதாரண வாழ்க்கைக்கும் பயன்படுவதாக மாறியது. அது மட்டுமல்ல, மார்க்கோனி இத்தாலி அரசை எத்தனையோ முறை தன்னுடைய ரேடியோவைக்கு பணம் தருமாறு கேட்டபோது இத்தாலி அரசு மறந்துவிட்டது. இங்கிலாந்து அரசு அது போருக்கு பயன்படும் என்று பணம் கொடுத்தது. அப்படித்தான் ரேடியோ உருவானது. கோபத்தினால் சில பலன்களும் விளைவது உண்டு. அதுவும் நிர்வாகத்தில் நிச்சயமாக விளைவது உண்டு. நாங்கள் எளிதில் 2 அலுவலர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது யார் மேலதிகாரி என்று கண்டுபிடித்து விடுவோம். யார் இன்னொருவருடைய நேரத்தை அதிகம் செலவழிக்கும் அல்லது அதிகம் வீணாக்கும் அதிகாரம் படைத்தார்களோ அவர்களே மேலதிகாரிகள். நிர்வாகத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் கோபங்கள் தேவை. ஆனால் இவற்றை தாண்டி எப்படி கோபத்தை நாம் பழக வேண்டும்? ஏன் கோபத்தை பழக வேண்டும்? தானாக வருவதில்லையா? தானாக வருகிற கோபம் என்பது வன்முறையின் பார்ப்பட்டதாக இருக்கிறது. இரவல் வாங்கியதாக இருக்கிறது. கையாலாகாத தனத்தால் வருகிறது. அப்படிப்பட்ட கோபம் வருகிற போது அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவது இல்லை. உங்களையும் ஒடுக்கல் விழுந்த பாத்திரமாக ஆக்கிவிட்டு செல்லுகிறது. அதனால்தான் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார்கள். பரமஹம்சர் வாழ்வில் அவர் நாகத்தை கூட நீ கொத்த வேண்டாம் சீரு என்று சொல்லிவிட்டு சென்றதாக. இயற்கை கூட பல நேரங்களில் சீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. மனிதன் அழித்த இயற்கையை விட இயற்கை அழித்த இயற்கை அதிகமானது. மனிதன் இத்தனை அளவிற்கு சேதத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பே இயற்கை அழித்தவை நிறைய. அப்படித்தான் ராட்சத பள்ளிகள் நசிந்து போயின. இவையெல்லாம் அழிதல் அல்ல, மாற்றங்கள். இந்த மாற்றங்களினால்தான் மனிதனே உருவானான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம் பரிணாம வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் பல்வேறு ஆண்டுகளாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆனதற்கு காரணம் இந்த மாற்றம் என்பதை நாம் உணர வேண்டும். உண்மையான கோபம் என்பது நேர்மையினால் விளைவதாக இருக்க வேண்டும். அப்படி நேர்மையினால் விளைகிற போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்பவர்களாக இருப்பவர்கள் பலர். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மறைமலை அடிகளை பார்த்து ஒருவர் சொன்னார், உங்களுக்கு கர்வம் என்று. மறைமலை அடிகளுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே அவர் உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோபமா என்று கேட்டார். மறைமலை அடிகள் சொன்னார், கர்வம் என்பது வடமொழி சொல், அதனால் கோபம் கொண்டேன், ஆணவம் என்று சொல் என்று. அதே மறைமலை அடிகளை வேறொரு மொழியில் வல்லுனரான ஒருவர் சொன்னார், உங்கள் மொழியில் முகத்திற்கு சொல்லே கிடையாது என்றார். உடனே மறைமலை அடிகள் சொன்னார், அதை சொல்ல உங்களுக்கு வாயே கிடையாது என்றார். ஏனென்றால் அந்த மொழியில் வாய்க்கு பதமே கிடையாது. உண்மையான கோபம் என்பது
வெறுமனப்படுகிற கோபத்தில் அல்ல. நாம் எதிரே நிற்கிறோமே, அவர்கள் ஆணவத்தை அடக்குவதாக இருக்க வேண்டும். தன்னுடைய சக்தியை திரட்டி தன்னுடைய தன்மையை உணர்கிறவனுடைய கோபம் என்பது எப்போதுமே இந்த சமூகத்திற்கு நன்மையை கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட 2 முறை கோபப்பட்டிருக்கிறார். ஒன்று, கோயில் பல கயவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த போது சவுக்கை எடுத்து விரட்டி அடிப்பதற்காக கோபப்பட்டிருக்கிறார். 2வது, ஒரு அத்தி மரத்தின் மீது கோபப்பட்டிருக்கிறார். ஆகவே அத்தி பூத்தார் போலத்தான் அவருக்கு கோபம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த கோபத்தில் கயவர்களை அவர் விரட்டி அடித்த அந்த காட்சியை படிக்கிற போது நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இப்படி வரலாற்றிலே குணம் என்னும் குன்றேறி நின்றவர்கள் கோபம் வந்தது. ஆனால் அவர்கள் அந்த கோபத்தை ஒருபோதும் எப்போதும் சுமந்தவர்கள் அல்ல. அடுத்த நொடியிலேயே அவர்கள் சகஜமாக ஆனார்கள். தனி மனிதர்களின் மீது வருகிற கோபம் அல்ல, அநியாயங்களின் மீது வருகிற கோபம். தனி மனிதர்களின் மீது வருகிற கோபம் அருவருப்பானது. இன்னும் சொல்ல போனால் அந்த கோபத்தை தேக்கிக் கொண்டு இருக்க அது பகையாக மாறி வெறுப்பாக உருமாறி நம்மையே அழித்து விடுகிற தன்மை உடையதாக இருக்கும். அதனால்தான் தன்னை தாக்க வருபவர்களிடம் கூட அன்பு காட்டவர்களாக பல பக்திமான்களை படைத்திருக்கிறார். தன் மீது கோபம் கொண்டு வருபவர்கள் மீது கூட அன்பு செலுத்துவது என்றால் அது எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பாக இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை நான் பார்த்தேன், ஒரு பெண் சிங்கம் ஒன்றிடம் வழி தவறிய மான்குட்டி ஒன்று வந்து விடுகிறது. இன்னும் பால் மனம் மாறாத அந்த குட்டியை காப்பாற்றி எப்படியாவது அதனுடைய கூட்டத்திடம் சேர்ந்து விட வேண்டும் என்று பெண் சிங்கம் முயற்சி செய்கிறது. இது உண்மையில் நடந்த சம்பவம், கதை அல்ல. 3 நாட்கள் போராடி போராடி பார்க்கிறது. பால் கிடைக்குமா என்று இந்த பெண் சிங்கத்தின் மடியில் வாய் வைத்து பருக முயற்சி செய்கிறது அந்த மான்குட்டி. 3வது நாள் களைத்து அந்த பெண் சிங்கம் படுத்திருந்த வேளையில் ஒரு ஆண் சிங்கம் அதை கவ்விக்கொண்டு சென்று விடுகிறது. அந்த பெண் சிங்கம் அந்த மான் கடைசியாக இருந்த இடத்தை முகர்ந்து பார்த்து அந்த இரத்தத்தை நோக்கி கண்ணீர் சிந்துவதை பார்த்தேன். உண்மையிலேயே விலங்குகளுக்கு கூட இருக்கிறது மனிதநேயம். மனிதனிடம் மட்டுமே காணாமல் போனது அது. அதனால்தான் முகம் தெரியாதவர்கள் மீதெல்லாம் குண்டு வீச முடிகிறது. நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை அழிப்பதற்கு நம் சிந்தனை தூண்டுகிறது. எந்த விதமான தவறும் செய்யாதவர்கள் மீது நம்மால் பகை கொள்ள முடிகிறது. எப்படி முடியும்? உண்மையான அன்பு செலுத்துவதுதான் ஆன்மீகம் என்று சொன்னால் அந்த ஆன்மீகம் நம்மிடம் எங்கே காணாமல் போனது? எதை நாம் இறைமை என்று சொல்லுகிறோமோ அதுதான் இறைமை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டே இருக்கிறது. நம் கோபம் ஆக்குகிற கோபமாகவும் அடுத்தவர்களை திருத்துகிற கோபமாகவும் சமயத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக நம்மீதே படுகிற கோபமாகவும் மாற வேண்டும். அப்போதுதான் நாம் ரௌத்திரத்தை பழகியவர்களாக இருப்போம். கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஒரு வீதியிலே ஒருவர் அடிபட்டு கொண்டிருந்தால், ஒருவர் அடித்து கொண்டிருந்தால், அந்த வழியே போகிறவர்கள் 10 பேர் இருந்தால் அந்த 10 பேரில் ஒருவர் கூட உதவுவது இல்லை. வேறு யாராவது உதவுவார்கள் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் போனால் நிச்சயமாக உதவுகிறார். காரணம், அங்கே வேறு யாரும் காப்பாற்றுவதற்கு இல்லை என்ற காரணத்தால். இதுதான் மனித பண்பு. அது மட்டுமல்ல, நம் மனமே பல கற்பனைகளை உற்பத்தி செய்து கொள்ளுகிறது. மருத்துவக் கல்லூரியிலே முதல் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் பலரும் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தனக்குத்தானே நினைத்து கொள்ளுகிறார்கள். காரணம், அந்த நோய்களை பற்றி அப்போதுதான் அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். பல நேரங்களில் நாம் எதற்காக கோபம் கொள்கிறோம் என்பதை ஒரு 24 மணி நேரம் தள்ளி போட்டால்
நாம் கோபப்பட்டிருந்தால் எவ்வளவு மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை எண்ணி பார்க்கலாம். 24 மணி நேரம் ஜார்ஜ் குல்ஜீஃப் சொன்னதைப் போல கடந்தும் உங்களுக்கு கோபம் இருக்குமேயானால் அது நியாயமான கோபம். அப்போது நீங்கள் கோபப்படாவிட்டால் மனிதரே அல்ல. ஆகவே உண்மையான கோபம் என்பது வாழ்க்கையை உருவாக்குகிற கோபம். ஆற்றங்கரையிலே யாரோ ஒருவர் அடிபடுவதை பார்த்து உடல் முழுவதும் வேதனையால் துடித்து தன் அங்கியை விளக்குமாறு கேட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதுகில் பல இரத்தக் கோடுகள் இருந்தன. யாரோ பட்ட அடி அவருக்கு காயத்தை ஏற்படுத்தியது. அதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிற நீதியை கேட்காமல் இருந்த ராணியை ஓங்கி அறைகிறார். ஏனென்றால் அந்த கோபம் கருணையினால் விளைந்த கோபம். அது ஏமாற்றத்தினால் விளைந்த கோபம் அல்ல, இயலாமையால் விளைந்த கோபம் அல்ல. சில நேரங்களில் கருணையினால் ஏற்படுகிற கோபங்களும் உண்டு. அந்த கோபங்களை நாம் பழகிக் கொள்ள வேண்டும். தாய் குழந்தையை திருத்துகிற கோபம் கருணையினால் ஏற்படுகிற கோபம். தந்தை மகனை தண்டிக்கிற கோபம் கருணையினால் ஏற்படுகிற கோபம். அநீதி பொங்குகிற போது தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை எல்லாம் கொண்டு ஆர்ப்பரித்த கண்ணகிக்கு ஏற்பட்ட கோபம் சமூகத்தின் மீது ஏற்பட்ட கோபம். அநீதி விளைந்து விட்டதே என்று ஏற்பட்ட கோபம். கோபத்திலும் தரம் இருக்கிறது. அந்த தரத்தை பிரித்து உண்மையான கோபத்தை உள்ளுணர்வோடு விழிப்புணர்வோடு அணுகுவோமேயானால் தவறுகள் திருத்தப்படும், குற்றங்கள் தடுக்கப்படும், அநியாயங்கள் ஒடுக்கப்படும், சேதங்கள் குறைக்கப்படும், மரங்கள் பிடுங்கப்படாமல் காப்பாற்றப்படும், கட்டடங்கள் இடியாமல் போற்றப்படும், மனிதநேயம் தூளாகாமல் காப்பாற்றப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.